ஜோடி வந்திருக்கு பாரு. என்ன வாசனை தூள் கலப்புது? வயிற்று வலி சாகல டெய்லி விருந்தா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் உப்புமா. வேணுமா? ஏ பாத்து சுடும். யோ சுடோன்னு தெரிஞ்சான குத்தனே. ஐயா நான் தான் சொன்னேனே. சொன்ன கவுன்சிக்கிறோம் ஒண்ணு. நல்ல கூத்து இது. உட்காரு. நான் பஞ்சாபி. பஞ்சாபி எப்படி தமிழ் பேசுறான்னு நினைக்கிறியா? என் பேர் பஞ்சாபிகேசன். பஞ்சாபின்னு கூப்பிடுவா. நீ சார்னு கூப்பிடு, இல்ல ஐயர்னு கூப்பிடு. உன் பேர் என்ன? கிருஷ்ணா. கிருஷ்ண சுவாமி போட்டிருக்க. உனக்கு சமைக்க தெரியுமா? அப்பா செவிடு இல்ல. எனக்கு இங்க நானே சமைச்சுக்க எனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கு இந்த ஜெயில. ஏன்னா எனக்கு அல்சர், டியோடனல் அல்சர். இங்கிலீஷ் தெரியுமோ இல்லையா? என்ன இதுக்கு முறைச்சா என்ன அர்த்தம்? முழிச்சு பார்த்துட்டு மட்டும் போறாது, பேசிடு. என்ன படிச்சிருக்கேன் நீ? பிஏயா? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அப்பா உமையும் இல்ல. உனக்கு நல்ல குரல். உனக்கு சங்கீதம் தெரியுமோ? தெரியாதுன்னா ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன்னா எனக்கு சங்கீதம் தெரியாது, ஆனா பாடிண்டே இருப்பேன். இந்த உப்புமா சாப்பிடு. இன்னும் ஒரு ட்ரெயின் தான், அப்புறம் நிம்மதியா தூங்கலாம். 12 to 4 4 மணி நேரம் தூக்கம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெயின் ஆரம்பிச்சு. வாழைப்பழம் அல்சருக்கு நல்லதும்பா. இன்னொரு பழம் இருக்கு, வேணுமா? குழந்தைகள் நினைவா இருக்கு. குழந்தைகள் இருக்கா இல்லையா? எத்தனை? 1 கேர்ள் 1 பாய். சரிதானா? எனக்கு ஒரே பொண்ணு. பையனுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள ஆம்படையா மேலோகம் போய் சேர்ந்துட்டா புண்ணியவதி. உன் வைஃப் என்ன பண்றா? சர்தா நீயும் நம்ம கேஸா? ஆமா, ஆத்துல குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுக்கு யாராவது இருக்காளோ இல்லையா? நல்ல வேலை. ஆமா, ஐபிசி 420 போட்டிருக்க. பணத்தை என்ன பண்ண? இந்த பாருங்க, நான் திருடன்ல முட்டாள். எல்லார் மாதிரி வசதியா இருக்க ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். நீங்க யாரு என்ன நான் கேட்கலையே, நீங்களும் கேட்காதீங்க. சரிப்பா சரிப்பா, நான் கேட்கல. நான் என் கதையை சொல்லிடுறேன். நான் ஒரு வக்கீல் குமாஸ்தா. என் கேஸ் தெப்ட். ஆனா நான் திருடுறேன். ஓகே ஓகே, கிருஷ்ணராமான் தூங்கு, இல்ல கிருஷ்ணசாமின்னே தூங்கு. मुग्धा मुगुर विदधति वदने मुरारे प्रेमत्रपा प्रणिहितानि गतागतानि माला दृशोर मधुकरीव महोत्पलेया सामे श्रियम दिशतु. குட் மார்னிங். என்ன ட்ரெயின் டிஸ்டர்ப் பண்ணிடுதா? இல்ல என்னோட மந்திரம் டிஸ்டர்ப் பண்ணிடுதா? இது கனகதாரா ஸ்தோத்திரம், பொன் மழை. ஆமா, டெய்லி சொன்னா கூரையை பிச்சுட்டு தங்கமா கொட்டும். ஆமா, நம்பிக்கையோடு சொன்னா பணம் கொட்டும். உங்களுக்கு கொட்டி இருக்கா? பணமும் கொட்டித்து, தேளும் கொட்டித்து. 3 லட்சம் ரூபாய் கோர்ட்ல கட்ட சொல்லி நான் வேலை பார்த்துட்டு இருந்த என்னோட வக்கீல் என்கிட்ட கொடுத்தார். அதை நான் எடுத்துட்டு போயிட்டு இருந்த போது ட்ரெயின்ல எவனோ ஒரு மகாப்பாவே அதை பொட்டியோடு அடிச்சுன்னு போயிட்டான். இதை நான் வக்கீல்கிட்ட சொன்ன போது அவர் அதை நம்பணுமே நம்பல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். போலீஸ் வந்து என் கையில விளங்க மாட்டிடுத்து. அந்த நேரத்துல என் பொண்ணுக்கு என் மருமானோட கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தேன். அதை நன்றி கிட்ட மருமா ஜெயிலுக்கு போனவனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். உனக்கு தெரியும் இல்லையா? அதனால கல்யாணமே நின்று போச்சு. அதுவும் உனக்கு தெரியும் இல்லையா? இல்லையா? என்ன நம்பிச்சிருப்பு? நீ நாஸ்திகன் இல்லையா? என்ன ஏதாவது பதில் சொன்னதானே தேவையில்ல. உண்டு இல்லைன்னு சொல்லு. உண்டு இல்ல, நான் எதுவா இருந்தா சௌரியப்படும் சொல்லுங்க, அதுவா இருந்துட்டு போறேன். ரெண்டும் கேட்டான் கேசா. தினம் ஸ்ரத்தையா சுவாமி கும்பிட்டு இருந்தேன்னா இங்க வந்திருக்க மாட்டேன் நீ. இல்ல இல்ல, நான் ஏன் இங்க வந்தேன்னா, அது வந்து பகவான் வந்து இந்த இது நாஸ்திகம் பேசுறான். நாஸ்திகம்
गीर्देवतेति गरुडध्वज सुंदरीति शाकंबरीति शशिशेखर वल्लभेति सृष्टि சூப்பரண்டு கூப்பிட்டாரான், பார்த்துட்டு வரேன். ஏய் ஏய் எல்லாரும் எங்க போறாங்க? கிருஷ்ணா வா நம்ம போயிடலாம். எங்க? நீ வான்னு சொல்றேன். எங்க? வந்துரு இல்லைன்னா ரெமிஷன் கட் ஆயிடும். ரெமிஷன் அது அப்புறம் சொல்றேன். நீ வா சொல்றேன். எங்க? வாடா. என்ன ஐயோ ஐயரே ஐயரே ஒரு ஆள் விடுங்க அது. ஏப்பா என்ன போக ஒண்ணுமே தெரியல, கண்ணெல்லாம் கரிக்கிறது. கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன இங்க சத்தம்? எந்திரி. என்னடா இங்க கலாட்டா? நீ போயா. ஐயா என்னடா என்னடா இது எல்லாம் அப்படி இறங்கி கிடக்குது? ஐயா இவரு ஒன்னும் இல்லைங்க, நான் சோறு எடுக்கிறப்போ இவர் மேல வந்து மோதிட்டாரு, கீழே வழுக்கி விழுந்துட்டேன், சோறுலாம் கொட்டி போச்சுங்க. ஏய் என் டேய் போடா, போய் மூஞ்சி கழுவு போ. போடா. என்னடா அது அரசாங்க படத்தெல்லாம் அப்படி வீண் அடிக்கிறீங்க? இல்லைங்க ஐயா பேசாத அவரை போய் எல்லாத்தையும் கழுவி விடுறா. போடாடா. இருந்தாத ஜென்மம். து. ச்சே. வா போ வரிசையா வாங்கப்பா. போயா போ போ. இதெல்லாம் இங்க எழுதாத சட்டம். எதுதான் ரெமிஷன் கட். ரெமிஷன் தெரியுமா? உன் தண்டனை காலத்துல பாதி அனுபவிச்சா போறோம். உனக்கு 4 வருஷம் இல்லையோ, 2 வருஷத்துலயே முடிஞ்சு போயிடும். காந்தி பிறந்த நாள், சிஎம் பிறந்த நாள், இதுல எல்லாம் கொஞ்சம் ரெமிஷன் கிடைக்கும். அப்புறம் ஜெயிலர் கருணையும் இப்ப வந்து சண்டை போட்டான இந்த துலுக்கான கருணையும் இருந்தா 30% தண்டனையோட வெளியில போயிடலாம். ஆமா, அதனால எதுலயும் தலையிடாம வாயையும் அத்தையும் பொத்திண்டு தேமேன்னு இருக்கணும். ஆமா, அது எப்படி சார் இருக்க முடியும்? எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். ரொம்ப அநியாயமா இருக்கு சார். நமக்கு எதுக்கு இதெல்லாம் கிருஷ்ணா? அடிச்சதுல அந்த ஆளுக்கு பொட்டுன்னு உயிர் போயிருந்ததுன்னா அப்ப இதெல்லாம் யாராவது ஒருத்தர் யாராவது நியாயம் வழியில உக்காந்து இருக்கு. வந்துட்டோம். நான் ஐயரே, உன் சிஷ்ய பிள்ளைக்கு ஈவு இறக்கம் மனிதாபமான இதெல்லாம் ரொம்ப தாஸ்தியா இருக்கு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? இல்ல கிருஷ்ணசாமி. நான் ஐயரே, ரூம்ல சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த கொழுப்பு உன் சிஷ்ய பிள்ளைக்கு தொத்திக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ஒல்லியா இருக்க, சாப்பிடு போ. ஐயரை என்ன நான் எச்சி வைக்கல, நீங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல இது தாடா ஹீரோ. எனக்கு அல்சர், சாப்பிடல. எனக்கு சாப்பிடுறது ஐயரே, எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறோம், சாப்பிடு. சிசு, என்னது இது? ஏய், யாரும் இங்க சகோதர பாச காட்டாதீங்க. ஒரு நாள் சாப்பிடலாம் ஐயர் ஒன்னும் ஒல்லியா ஆயிட மாட்டார். சரி இருங்க ஐயரே, நான் போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து. இது வார்டன்,
வார்டன் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல கிருஷ்ணா. துலுக்கானமா கொக்கா என்ன வதைக்கணும் தீர்மானம் பண்ணிட்டான். விடுவனா? முடியலையே முடியலையே. என்ன வலி என்ன வலி. இது இது கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன அப்பா கிருஷ்ணா வயத்து வலி தாங்க முடியும். என்ன இது என்ன ஐயோ ஐயா யாராவது வாங்கலாம், ஐயருக்கு உடம்பு சரியில்லைங்க. ஐயா ஐயா பிரார்த்தனை பண்ணி சார், அதுதான் ஒரே வழி. ஐயா யாராவது வாங்க, ஐயருக்கு உடம்பு முடியலைங்க. வேண்டாம் நீ கிருஷ்ணா அடிக்காத அடிக்காத. ஐயா அவனை அடிக்காத அடிக்காத. கிருஷ்ணா ஒரு குண்டா ஒண்ணு இல்ல இரு, நீங்க படு. ஐயோ ஐயோ என்ன கொடுமை இது. மார்னிங் சார். எடுத்துற. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஒன்றும் குறை இல்லையே? ஏதாவது குறை இருந்தா தைரியமா கை தூக்கணும், ஒன்றும் பயப்பட வேணாம். என்ன என்னய்யா? ஒன்றும் இல்லையா, ஐயருக்கு உடம்பு சரியில்லை அதானே? அது ஒண்ணு இல்லைங்கய்யா, நேத்து ஐயருக்கு சோறு கொடுக்காம பட்டி போட்டாங்க ஐயா. அவர் வச்சிருந்த சோறையும் எடுத்து கக்கூசுல கொட்டிட்டாங்க. அவர் ராத்திரி எல்லாம் வயிற்று வலியால ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு. மருந்து வேணும்னு கேட்டதுக்கு என்னையும் அது பரவாயில்லைங்க, அவரை அடிச்சு அவர் உயிர் இப்ப பரவாயில்ல, செத்த தேவையில்ல. என்னடா ரெமிஷன் கட் பண்ணுமா? கழுத இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. ரெமிஷன் கட் பண்ணா 8 வருஷம் ஆடும், ஞாபகம் வச்சுக்க. ஆமா ஒழுங்கா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? இல்லைங்க ஐயா, எனக்கு விஷயமே தெரியாது, சும்மா தான் கரெக்டா பண்றான்னு நினைச்சு. இல்லைங்க அவனுக்கு ஒரு தகராறு. எருதராஜ். எஸ் சார். அவனு வைத்தியம் பார்க்க ஏற்பாடு பண்ணு. சரி சார். ஏய் ஏய் உட்காரியா. வாங்க. நீ வாங்க கூட. உனக்கா நான் மேல இடத்துல எழுதி போட்டு உன் தண்டனை குறைக்கிறதுக்காக என்ன பாடுபட்டு இருக்க ராஸ்கல்? நீ பாட்டு உன் இஷ்டப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் எந்திரிங்க. இந்த துலுக்கானத்தை எதிர்த்து பேசலான்றத இன்னையோட மறந்துடு, புரியுதா? இங்க காக்கி சட்டை இல்லடா, இந்த வெள்ளை சட்டை வச்சதுதான் சட்டம், தெரியுதா? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா மரியாதையா எங்க சட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. இப்போ வெளியே வந்ததும் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க, நீ என்ன சொல்ல தெரியுமா? வழிக்கு வந்துட்டேன்னு சொல்லணும். அதான் எங்க சம்பிரதாயம், சட்டம், தெரியுதா? தெரியுதாடா? தெரிஞ்சிச்சுன்னு சொல்லண்டா.
என்னடா தகராறீங்க? என்னையாச்சு? என்னடா ஆச்சு? கேக்குறேன்ல, ஏன்டா முழிக்கிற? வழுக்கி விழுந்துட்டேன். என்னது? வழுக்கி விழுந்துட்டேன். சரி சரி போ.